வருகிற அமைச்சரே ஏடியாச்சி அவனை இப்பதான் தூக்கிட்டு போய் நொடாமரத்தடியில நோண்டி பொறிச்சிட்டு நோண்டி எடுத்து உன நொடாமரத்தடியில என்ன நோண்டி பொறிச்சிட்டா உனக்கு என்ன அதான் அடிக்கிறியா மேடா இத அடிக்கிறியா ஆமா சின்ன ஒண்ணு மீன் அடிக்கிற அவளை அடிக்கிறேன்டா நான் அவனும் பார்க்க மாட்டேன் பகலும் பார்க்க மாட்டேன் கொந்தரையா ஏய் அது வர மாட்டேங்குதா முக்கியமான சொல்லிச்சிடாது சொல்லி உம்பி அழுவுது முடியுதா சும்மா நிக்க விடுறியா கைய கண்ணு அடிக்கிறதும் கைய காட்டுறதும் இதே கண்ணு அடிக்கிறது நீயா என்ன பார்த்தா நீ கண்ணு அடிக்கிற ஏன் அடிக்கிற அவன் எப்படி போறான் போயிட்டா அடிக்கிற என் கண்ணு வலி அடிச்சுட்டு நாம எவனா அச்சு போய் நீ அங்கய்யா வணக்கம் 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 தம்பி சபையை பார்த்தனையா சபை பார்த்தே எப்பேற்பட்ட சபை எதனால் கூடப்பட்ட சபை அதோ பாஜரமா திருவிழாவிலிருந்து கூடப்பட்ட சபை ஆமா பிரபுதமா இரு நம்ம சுக்கா வருது பவிச்சா அப்பா சாமி ஏய் பேசாத ஆடு கட்டை தம்பி பாஜரமா திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை திரௌபதி அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு கூடப்பட்ட சபை அந்த திரௌபதி அம்மன் கோவில் எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஆமா இல்ல அந்த ஊரு சேமம் புரிஞ்சிருக்கும் ஆமா கண்டிப்பா ஏன் பூ நல்ல வெளியம்மா யாரோ கண்பேட்டியோ அம்மா சொல்லுறாங்க பூ எங்க ஊர்ல கோவில் இல்ல பூ வெளிய ஆமாடா உண்மைதான்டா ஏய் இந்த ஊர்ல கோவில் இருந்தா இந்த ஊர் இல்ல இத சுத்தி இருக்கிற 10 ஊர் நல்லா இருக்கும் ஊர்ல பூ நல்லா ஏன் அப்படி சொன்னா தம்பி கடல் சூழ்ந்த புவி என்ற விடம் உண்டோரிடம் ஏவும் கருணாகரி உந்தன் பாதமே அம்மா கனவிலும் மரகன் எப்போதுமே உன்னை கனவிலும் மரகன் எப்போதுமே ஓஹோ கடல் சூழ்ந்த புவி என்ற விடம் உண்டோரிடம் ஏவும் கருணாகரி உந்தன் பாதமே உன்னை கனவிலும் மரகன் எப்போதுமே உன்னை கனவிலும் மரகன் எப்போதுமே பலை கலை ஓங்கின மீனாட்சிய உலகெங்கிலே உலகாட்சிய கலை ஓங்கின மீனாட்சிய உலகெங்கிலே உலகாட்சிய காமாட்சிய தர்மவல்லியே அம்மா காக்க வரவும் மனவன் தையே ஓ வெல்குண்ட புயன்ற உண்டரவே உண்டர் பாதமே உன்னை கனவில மலரவே போதுமே உன்னை கனவில மலரவே போதுமே இந்த கடல் சூழ்ந்த புவியில் இந்த கடல் சூழ்ந்த புவியில் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே தாய் யாருன்னா இந்த பாஞ்சாலி அம்மன் ஒரே அவதாரம் பல அவதாரம் ஆமா ஆனா ஒரே தாய் அந்த பாஞ்சாலி அம்மன் சொன்னா அவங்க வேற யாரும் கிடையாது யாரு ஐயோ அது போட்டு இருப்பா இருப்பா ஒண்ணுல இரு இப்போ இந்த திரௌபதி அம்மன் யாரு வேற யாரும் கிடையாது கைலாய பரமருடைய மனைவி பார்வதி யாரு அவங்க பார்வதியா இருந்து மறுபடி இந்திரசேனையா மறுபடி திரௌபதியா வந்து பிறக்கிறாங்க அந்த அம்மா கணக்க முடிக்க யுகா ஆமா ஏன்னு கேட்டா இந்த உலகத்தில் பத்தினி தெய்வம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஆள் அந்த அம்மா ஆமா ஏன்னு கேட்டா அந்த அம்மாவை பத்தி சிறப்பா பாடிருப்பாங்க பத்தினி தெய்வ பெண்கள் கதையை கேளம்மா இது பழைய காலத்து சரித்திரங்கள் தாளம்மா பத்தினி தெய்வ பெண்கள் கதையை கேளம்மா பத்தினி தெய்வ
எத்தனையோ மாதர் பிறந்தார் உலகத்திலா? எத்தனையோ எத்தனையோ மாதர் பிறந்தார் சில ஏற்றில் எழுதிட நிறைந்தார். எத்தனையோ மாதர் பிறந்தார் சில ஏற்றில் எழுதிட நிறைந்தார். அத்தனை பேரையும் மறந்தார் பல பேர். உன் தங்கச்சி மாதிரி அத்தனை பேரையும் மறந்தார் பல பேர். அறிவு கட்டு மெல்லறிதலை துறந்தார். எப்படி பத்தினி தெய்வ பெண்கள் கதையை கேளம்மா. இது பழைய காலத்து சரித்திரங்கள். மழை காலத்து சரித்திரம். இந்த தெருக்கூத்து இருக்க அவங்க எல்லாம் எழுதி வச்சிருக்காங்களா? எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த எழுதின புக் எடுத்தாந்து உங்ககிட்ட கொடுத்துரு. நீ பாடின மாதிரி அவன் பாடுவானான்னு பாக்கலாம். முடியாது. என்ன ஏன் இத சொல்ல வரணும் கேட்டா, சரிம்மா. இந்த வருஷம் மெட்ராஸ் வன்னியர் தேனாம்பேட்டை 11 ராத்திரி பாரத கூத்து. அது இல்லாத இன்னும் ஒரு பாரத கூத்து. என்ன ஒரு அண்ணா திரௌபதி அம்மனுடைய இந்த அம்மாவுடைய அவங்க எந்த இடத்துல குதி கொண்டிருக்காங்களோ அவங்க சேமமாவே இருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னு கேட்டா இதே அர்ஜுனன் தபசு, இதே இந்த நாடகத்தை இந்த மேடையில ஒரு 10 வருஷம் இல்ல 11 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆனா அது கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி பாரத்துக்கு தபசு தான் வந்து ஏன் அப்படி கேட்டா அந்த அம்மாவுடைய புகழும் பெருமையா சொல்றதுக்கு வழியே கிடையாது. அப்பேற்பட்ட பத்திரி தெய்வமாக விளங்கி வரக்கூடிய அந்த திரௌபதி அம்மனுடைய திருவிழாக்களை செய்து இந்த தெருக்கூத்தை வைத்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளம் படைத்திருக்கக்கூடிய அருமையன் தாய் தந்தை கரித்த கதனவான்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிறுவன் அம்மன் திரௌபதியினுடைய பாதத்திற்கும் இந்த சிறுவன் உங்களுடைய பாதம் தொட்டு வணங்குகிறேன். வணக்கம். சரி போட்டோம். ஆமா நான் வந்திருக்கேனே. உனக்கு அது மாதிரி நானும் ஆம்பளை அம்மா வந்திருக்கேனே. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் வரையா, கொஞ்சம் கிட்ட வாயா. என்ன நீ அவன் வயசாயிடுச்சு. மேல நாட்டோட கையும் வரைக்கும் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அந்த காலத்து மறுபடி கண்டு கண்டு காதல் கொண்டால் விண்டு வீடு தேகம் வந்தான். அருணகிரிநாதர் பிறந்த வரலாறு தெரியுமா உனக்கு? அருணகிரிநாதர் திருவண்ணாமலை திருப்புகழ் எழுதினாரு. அவர் கெதி என்னாச்சு தெரியுமா? என்னாச்சா? கொஞ்ச மாதிரி கண்ட பெண்கிட்ட போய் தாண்டா கண்டவனுக்கு ஒரு பையன் நோவு வாங்கினாரு அருணகிரியார். அந்த காலத்திலே கண்டு கண்டு காதல் கொண்டால் விண்டு விடும் தேகம் வந்தான். விண்டு விடும் தேகம் வந்தான். பெண்டுகளை நினைந்து நினைந்து மதி மயங்க அந்த 3 தேவர்களா
என்ன ஆ, எப்படி ஆயிடும் அது எப்படி ஆயிடும்? வீரபூர ரசத்தைங்க செய்திட வெங்கிய கல்ல வீரபூர ரசம் தெரியுமா அது வீரபூர ரசத்தைங்க செய்திட வெங்கிய கல்கர சொத்து வீடுமா கண்டு கண்டு காது கொண்டால் விட்டு விட்டு தியாகப்பட்டார் ஐயே, காந்தா. என் அருமை என்ன, பெருமை என்ன, அந்தச்சனை இருந்த இருப்பு என்ன காந்தா? ஒரு நாளைக்கு 12 பால் சிகரெட் குடிப்பேன் காந்தா. இன்னைக்கு நிலம் ஒரு துண்டு சிகரெட் இல்லை காந்தா. எனக்கு இந்த எப்படா? ஆமா இதே கேட்டா இப்படி வச்சு அரசு கல்லடிக்கு பாரு. டேய், இது மட்டுமா தூருங்க? அதுதான் தெரியும். அவன் தேட வேண்டியதான். ஏய், போதுமா? நீ ரொம்ப என்ன எப்படி எப்படி பெரிய போடி பாடி ஒண்ணு நம்ம இல்ல, பெரிய பாடி போயிட்டு உன்னை பார்க்கவும் ஏம்மா அவன் எதுவுமே நல்லவில்லை ஏன்டா அந்த பெண்களை நினைக்கிறேன் நாளை தாயா நினைப்போமா ஐயோ யப்பா ஏய் சரி போட்டோம் ஆஹா பாத்தியா? அடடா, வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றியே. என்ன என்ன ஓ, கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, சிக்கனமா பார்த்து அனுப்புறான். அப்படி சிக்கனமா சிக்கனமா துர்கா. ஏய் ஆடுவா ஆ, ஏய் ஏம்மா நான் யாருன்னு தெரியாது உனக்கு ஆ, சொல்லியம்மா. தம்பி யாரு? அம்மா நான் யாரு தெரியுமா ஐயோ, அதானே எனக்கு ஒதுக்குது என்ன? எனக்கு இங்க இடிக்குது ஒரு ஒதுக்குது ஏய் முக்கண்ணி சக்கரையோ ஆமா அத ஒன்னா சாராக்கி அதற்கூட தேன் கலந்து அதற்கூட சர்க்கரையை கலந்தா சர்க்கரை கலந்தா அது எவ்வளவோ ஓவரா போதை ஏறும். பழத்துல சாராயம் மட்டும்தான் காசு முடியுமா? ஏன் பஞ்சாபத்தை செய்ய முடியாது? என்ன கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமா? அத போல இருக்கு. அது எப்படி டேய், ஆ, அப்படி 5 மணிக்குள்ள மாத்தாண்ட போயிடுவோம் சாட்சி எடுக்காதீங்கன்னு தெரியும் உள்ள வந்து சாட்சி எடுக்காதீங்கன்னு தெரியும் அதெல்லாம் ஜாக்கி எடுக்காதான உடனே கொட்டியார் மவுனுக்கு போவாங்க நான் கூட ஏறி வரைக்கும் போகணும். இல்ல 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 அவங்களுக்கு சிறப்பா பாடி வர சொல்லிட்டான். இல்ல இருக்கிற கொஞ்ச நேரத்துல சிறப்பா அந்த அர்ஜுன் தபச அவங்களுக்கு பாடி முடிச்சு காட்டிடணும் இல்லையா? ஆமா. தம்பி ஆ, முக்கணி சக்கரையா திக்கும் மாயா மோகினி
கதை நடந்து போச்சுலம்மா. என்னடா ஆச்சு? வாழை போட்டு கொட்டாய படுத்துருந்தேன். ஆமா எல்லாம் உச்சி போயிடுது. எல்லாம் தூக்கம். தூக்கம். எதிர்த்து பார்த்தா பகவான் நிக்கிறாரு. இன்னும் நெஞ்சு அப்படி தெரிஞ்சுது. திடீர்னு எழுந்திருச்சுக்கணும். நீ அதையே நினைச்சிட்டு படுத்துருக்கிற. ஏஞ்சி பார்த்தா கோயில் இருக்குது. மோகினி வந்து ஐந்து இருக்குதா ஒன்றாம் கண்டுபிடிக்குது. கொஞ்சம் மோகினியே நினைச்சுக்கிற. அந்த மோகன் தானே இது. ஆமா ஆமா. தம்பி அதே மோகினிதான். இன்னும் வராத இன்னும் வராதம்மா மதிய. ஏய், அது மட்டும் இல்ல என்ன கண்டவர்கள் தான் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் சபையோகி. அவர் என்ன நினைப்பாங்க? காமமே இல்லாத ஆளா இருந்தாலும் சரி என்ன பார்த்துட்டாங்கன்னு வச்சியா சத்த பெட்டி வந்து வேணாண்டு வந்துருவான். இவனாட்டு எழுதி அதனாலதான் இந்த நாடகத்துல பாட்டு எப்படி இருந்தாங்க தெரியுமா? யார் என்னை எப்படி எதனால ரசிப்பாங்க? எதனால? என் காலில் அணிந்த தண்டை கொஞ்சா கொஞ்சம் வரையா? வயசாகி போச்சு போயிடா. வயசாகி போச்சு அவங்க கம்யூனிட்டி வந்து நீ கைத மாடுதான் இழைக்கும். கொம்பு இழைக்காது. அவட பெரிய தப்பு உண்டாயிட்டு மாடு எடுத்து வாலிபம் உள்ள மன்னர் இவன் மறுவாழ்வு என்று எங்க சரியா? அதுல பூட்டு பார்த்து வரலன்னா மல்லு வச்சுக்க. என்ன சொல்லுவான்? இந்த மாதிரி உன்னை தாலியே கட்டுறேன். எப்படி இந்த பாட்டுல என்ன விளக்கமா? ஆமா. வாலிபம் உள்ள மன்னர் இவள் வருவாள் என்று எங்க தாலி கட்டலாம் என்று தயக்கங்கள் அது தங்க கிண்ணம் போட்டு ஏன் ஆசைப்படுறாங்க தெரியுமா? அது தங்க கிண்ணம் போல் கொங்கை குலுங்கிட கொங்கை குலுங்கிட பங்கையத்தை அவரும் அங்க கழித்திட செத்த வருவாளா? செத்த வருவியா? வல்லா பாவனது வந்தவள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் நான் கூப்பிட்டேன். அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கலடா போடா நீ அந்த இடத்துல நான் நிக்கிறேன். ஐயா அம்மா ஐயோ இது ரொம்ப பிடிக்குது. ஓ வேற இல்ல அடவனா போடா. அதெல்லாம் வேண்டாம். ஆமா இம்மா ஆசைப்படுறீங்க. ஆமா உங்க ஆசைகளை தீர்த்து வைக்கணும். ஆமா அவ்வளவுதானே? ஆமா, ஆமா. தம்பி நான் யாரு ஆள்னு தெரிஞ்சா என் மேல ஆசைப்படவே மாட்டீங்க. அப்புறம் என்ன ஆசைதான் போடணும். அப்புறம் வந்துட்டு ஆசைப்பட்டு தீத்துட்டு போக வேண்டியதான். இல்லடா, நான் யாரு தெரிஞ்சா நீங்க ஆசைப்பட மாட்டீங்க. அப்படியா? ஆமாண்டா. பொண்ணுதான் மோகினிதான் அதெல்லாம் வச்சுக்கிறேன் இது வச்சுக்கிறேன் அது என்ன வச்சுக்கிறேன் என்ன வச்சுக்கிறேன் அது வச்சுக்கிறேன் இது வச்சுக்கிறேன் இன்னும் மேல மேல கொண்ட மேல கொண்ட கொண்ட உம்மா நடு வயசுல உள்ள இதெல்லாமே இருக்குது. ஆமா
அப்படியா? ஏய், 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 அதெல்லாம் வேண்டியதில்லை. ஆஹா. நான் யாரு ஆள்னு தெரிஞ்சா ஆஹா. நீங்க ஆசைப்பட மாட்டீங்க. ஆ. அப்படிதானே? ஆமா. கொஞ்சம் 2 பேரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடு. கண்ணை மூடுறா. நீ மூடுறா. கண்ணை மூடு. மூடு. ஏய், திருட்டு பாரு பாக்குறேன். ஏய், கண்ணை மூடுறா. கண்ணை மூடுறா. ஆமாடா. கண்ணை மூடுறா. கண்ணை மூடு. கண்ணை வந்து. மூடுடா. மாமாவா? ஏய், நான் தான் அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறேன். நீயா ஆசைப்படுற? யோசனை வச்சுக்க. பங்குக்கு வந்துட்டு பாத்தியா? அந்த பெண்ணா வந்தவனே நான் தான். ஆமா. ஐயா உன் கால்ல கூட ஒரு ஐயா மாறி இருக்கு ஐயா. ஏன் வேலை நீங்க இந்த உருவம் வேணாமா? ஐயோ வேலை. அந்த உருவம் தான் வேணுமா? ஆமா ஐயா. ஏய், இது மேல ஆசைப்பட்டு நான் என்ன பண்றது? அடடே, ஆ. மோகினி அவதாரம் எடுத்து வந்த தம்பி சொயின்னு ஆயிடுவா அப்புறம். அப்ப பொண்ணா வந்து நீதானா? நான் தான் அறிமுகம். என்னடா? அதை விட இது நல்லா இருக்கு. ஐயோ ஐயோ. பாய் சூப்பருங்க. இருக்கும் வாய் சொப்பாட்டம். டேய், இந்த உருவம் இந்த உருவம் வேணுமா வேணாமா? வேணாம் அருமை வேண்டாம் ப்ளீஸ். ஏய், வர்றா. இந்த உருவம் எனக்கு வேணாம். இந்த உருவம் வேணாம். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் பாரு. ஆமா. அர்ஜுன சோதித்து பார்க்க வேண்டும். ஓஹோ. அதனாலதான் மாயா மோகினி அவதாரம் எடுத்து வந்தேன். அந்த உருவத்தை காட்டு. அந்த உருவம் தான் வேணுமா? ஆமா. கண்ணை மூடு. மூட்டியா? முத அவனுக்கு மூட சொல்லுங்க. டேய், மூட கண்ணா. அவனை எடுத்து போட்டு அப்புறம் நான் ஏய், நீ மூடா. மூடண்டா. மூட்டுங்க. அருவா. அதான் வேணும் மாறாத சாண்டை கூட குடிக்கிறேன் எப்படி இருக்கு? ஆமா. ஏய், இது ஏன் தெரியுமா? ஏன்? என்னுடைய மைத்துனன், ஆஹா. என் தங்கை புருஷன். ஆஹா. யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன். ஆஹா. அவர் தபநிலை சறுக்கமா போய்கிட்டு இருக்க. ஆஹா. தபநிலை. நெருக்கமாக. ஆமா. ஆமா. அது மட்டும் இல்ல. ஆஹா. என் தங்கை சுபத்தர் இருக்க. ஆமா. அத நான் தான் எங்க மச்சானுக்கு கூட்டி வச்சேன். அதனால ஏய், ஆஹா. ஒரு கல்லு மேல சேர காயுதுன்னு சொன்னாலும் ஆஹா. அது கல்லா அல்லது பெண்ணா பெண்ணா. அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆள். ஆஹா. யாரு? அர்ஜுன் பாப்பா தொட்டு பாக்குறாங்க. இப்ப நீ தொடலான்னு பாக்குற. நீ தொட்டவையா நீ கெட்டதமா? ஆமா. அதனால ஆஹா. இன்னைக்கு கூத்து பாக்குறவங்க ஆமா. கொஞ்சம் அர்ஜுனன் கிட்ட கொஞ்சம் கசாமுசான் பண்ணுவேன். நீங்க யாரும் கோவிச்சு கூடாது. ஆமா, இல்ல கண்ணை மூடிக்குங்க. இந்த காதல் கட்டமெல்லாம் வரும், மாங்காய் விற்கிற கட்டமெல்லாம் வரும். அதனால இல்ல, இந்த நாடகத்தின்படி வேற வழி கிடையாது. இல்ல, ஒரு தடவை எடுத்து பண்ணி பாருங்க. யாருக்கிட்ட? அவர் ஊரால் கொத்திச்சா அவங்கிட்ட பண்ணுவேன். ஏய், அதனால அது அர்ஜுனன் தபவேட பூண்டு பரமக்கடவுளை நோக்கி ஆசுரக்கரையை செழிமுகமாலும் பெற வேண்டும் என்று தப செய்ய போய் கொண்டிருக்கான். போய் கொண்டிருக்கா. தப செய்யா போய் கொண்டிருக்கா. அதனால அது போயிட்டு இருக்கான். ஆமா. அவனை சென்று ஆசையை காட்டி காட்டி. என் மோக வலையை நீட்டி வழி கொண்டு வரணும். வழி கொண்டு வரீங்களா? இந்த காசு கொடுத்தாங்க வாங்கிடுவேன். என்ன பண்றோம் சுப்பிரமணியா? சிவ சுப்பிரமணிய வந்திடு சேவை வரம் வந்தருள் தந்திடு. சிவ சுப்பிரமணிய வந்திடு சேவை வரம் வந்தருள் தந்திடு. கண்ட பதம் பணிந்தே காரையா உன் கடைக்கண்ணின் பார்வை கொண்டோம். நீ
மலையில் அரகர கோத்தம் தாவி என் உயிர் போகா முன்னமே பாவி யமனை தடுத்து நிறுத்தி சிவசுப்ரமணியனே வந்திரு சரவண வந்தனம் தந்திரு கண்டாபலம் பணிந்தே காரையா கலைகள் பார்வை கொண்டோம் மாரையா நிகரில்லாத உலகில் தெய்வம் நீதானே முருகா நிகரில்லாத உலகில் தெய்வம் நீதானே முருகா அழகை மூளை பால் குடித்த கருத்தேறு மதுகா அழகை மூளை பால் குடித்த கருத்தேறு மதுகா அசுர சூர பதுமன் உயரை வதைத்த இறைவா அசுர சூர பதுமன் உயரை வதைத்த இறைவா அருமறை போற்றுடைய சரகன பவனே திருவருள் கூறிவாய் கூறுவார் சிவசுப்ரமணியனே வந்திரு சரவண வந்தனம் தந்திரு கண்டாபலம் பணிந்தே காரையா கலைகள் பார்வை கொண்டோம் மாரையா மலை ஆண்டவன் அவன் பதமரும் காட்டி யாரே மலை ஆண்டவன் அவன் பதமரும் காட்டி பாரசிறு சேகர் உன் புகழ் பாடின பாட்டு பாரசிறு சேகர் உன் புகழ் பாடின பாட்டு மனம் பதற வைத்த பில்லி வைப்பு சூனிய ஓட்டு மனம் பதற வைத்த பில்லி வைப்பு சூனிய ஓட்டு மண்டலம் போட்டுடு தண்டாயுத பாணி பண்டார வேடங்க சிவசுப்ரமணியனே வந்திரு சரவண வந்தனம் தந்திரு கண்டாபலம் பணிந்தே காரையா கலைகள் பார்வை கொண்டோம் மாரையா நான் எறும்பு வச்சுனே படினாட்டம் படிக்கிறேன் மகாராஜேஸ்வரி மகாக்கணம் பொருந்தி இந்த பெரிய பாடிப்பட்டு நன்னகரத்திலே வாச வரக்கூடிய ஆமா திரௌபதி அம்மன் பேரினால் வாழ்த்தப்பட்ட பிற்பாடு யார் பேரினால் லோகதேவன் இந்த ஊர் திரௌபதி அம்மன் பேரினால் வாழ்த்தப்பட்ட பிற்பாடு இந்த ஊர் திரௌபதி அம்மன் இந்த கிராமவாசிகள் அந்த அம்மாவை துதித்து வரக்கூடிய இந்த ஊர் மக்கள் அனைவருடைய குடும்பத்திலே அந்த அம்மா துணை இருந்து மக்கள் சம்பத்து மனசம்பத்து குடி சம்பத்து குபேர சம்பத்தா இன்னும் இருக்க அந்த திருவிழா மென்மேலா இருக்க மென்மேலா வளர வேண்டும் அதான் அவைப்பிராட்டி சொன்ன மாதிரி நீர் உயர நீருயிர வரப்புயர வரப்புயிர நீர் உயர நீருயிர நெல்லுயர நெல்லுயிர மன்னன் உயர மன்னனுயிர மக்கள் உயர குடியார் மக்கள் உயர ஏய் மக்கள் குடியா யார கண்டாச்சி அதாடா இப்ப மேலே அதே மேல தான் நீ தப்பு இப்போ பஸ்ஸத்துல 200 ராத்திரி எடுத்து பாண்டிச்சேரியில விட்டா அவன் குடிச்சிட்டே இருக்கான் அதனால இந்த ஊர் மக்கள் சேமம் இருக்க வேண்டும் என்று ஆமா. அம்மனை திரௌபதி அம்மனை பிரார்த்தித்து மறுபடியும் இன்னும் மற்றுமுள்ள இந்த ஊர் பிரமுகர் அனைவரும் பேர் நாள் வாழ்த்தப்பட்ட பிற்பாடு யார் கற்பதும் என்றால் திரௌபதி அம்மன் காற்றை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இதே பெரிய பாடிப்பட்டு சுப்பிரமணியன் சொன்னார். சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எமக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு அவர் குடல் பலம் திரேக பலம் மனோபலம் கொடுத்து திரௌபதி அம்மன் காற்றை ரட்சிக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிற சுபேஜயம் மகாராஜேஸ்வரி மகாக்கணம் உறுதி வருத்தத்திலே வருத்தம். ஐயா அவர் பேரு பூக்கடை அடியண்ணாமலையைச் சேர்ந்த பூக்கடை ரவி ரவிசங்கர் பேரு. ஆமா நாங்க ரவின்னு தான் கூப்பிடுவோம். என்னைக்கு பேருக்கு கூப்பிட்டுருந்தாங்க நாடக ஆசிரியர் அடியண்ணாமலை பூக்கடை. ஆமா அப்பேர் விட்ட என்கிட்ட நாடகக்காரர் சொன்னா யாரையுமே அவர் வேற்றுமே நினைக்க மாட்டார். பார்த்துட்டாருன்னா பணம் தான் டீதான் இல்ல தேவையோ செலவு பண்ணி அனுப்புவார். அப்பேற்பட்ட புண்ணியவான் காலம் சென்றார். அவர் பேரினால் உன் பேர் சொல்றவங்க அவருடைய அக்கா பையன் ரவியுடைய அக்கா பையன் அவர் பேரினால் வாழ்த்தப்பட்ட ரூபா ரவிசங்கர் பேரினால் வாழ்த்தப்பட்ட ரூபா 50. அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்ற சொர்க்க பதவி சேர சாலோக சாரூப சாயுச்ச சாமிப கடைசி சாமிப சாமி பதம் சேர வேண்டும் 4ஆம் பதவி சேர வேண்டும் என்று சொல்லி இறைவனையும் என்பெருமானை மிக பிரார்த்தித்து பணம் கொடுத்தவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று என்பற்று வாழ பிரார்த்திக்கிற சுபேஜயம். அர்ஜுன போயிட்டு இருக்கோம் என்ன அவரை போய் தடுக்கணும் தடுக்கணும் கெடுக்கணும் தடுக்கணும் அவனை கெடுக்கணும்
ஏய், ஏய், அவன் பார்க்க போறேன்னு சொன்னா சாயந்தரம் தைக்கமா புனித பார்வை அதுதான். சாயந்தரம் தைக்கமா புனித பார்வை தையலாலும் தான் நடந்தேன் புனித பார்வை தையலாலும் தான் நடந்தேன் ஓம் நமச்சிவாயம் சம்போ மகாதேவா. ஐயா சங்கமரே கொஞ்சம் தொடர்ந்து பார்த்து எப்படிமா அவரை தொட்டுக்குனாவே தண்ணி கிடைக்கும். ஒரே மட்டம் ஒரே அளவு ஒரு கணம் விடாத ஐயா சங்கமரு சாமியாராஜி சாமியார் அவரு ஐயா 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 ஏங்க ஆறுமுகம் இவரை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பொருத்தமும் இருக்குது ஏய், ரெண்டு பேரும் பொருத்தமா இருக்கு. ஆஹா, சந்திரன் வடிவமோ சந்திரன் வடிவமோ சந்திரன் வடிவமோ சந்திரன் வடிவமோ தேவலோக இந்திர குமாரனோ தேவலோக இந்திர குமாரனோ தேவலோக இந்திர குமாரனோ தேவலோக இந்திர குமாரனோ ஆறுமுகம் ஓ இந்த ஆளை பார்த்ததும் ஆறுமுகம் எப்படிங்கிற உங்க ஒக்கா தங்கச்சி கூட ஆசைப்படுவாட பையன் சத்தியமா. அவங்கள ஆளு கலகுது டேய், அது மட்டுமா இந்த திருவண்ணாமலை தனில் அந்த உண்ணாமுலையோடு முப்புறத்தை எரித்த ஈசன் அந்த தற்பராபரனோ மாமா ஐயா ஒண்ணுதான் ஐயா ஐயத்தை பிடிப்பாரான் ஐயத்தை பிடிப்பாதா தண்ணி தெளிக்காத பாரு இவரை தொட்டுக்கோ. சரி அப்ப அவர் தண்ணி உள்ள ஊத்தி வச்சுக்கிறாரு. இவரை போல் உலகில் நான் எங்கிருமே கண்டதில்லை 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 கண்டதில்லை
விடுமா டேய் ஆறுமுகம் ஓ என்ன இது என்ன தொடர்ந்து நடந்து. நான் வேணாம் தானே போறேன் அதுக்கு தானே அது ஆசைப்பட்டு வந்திருக்கு அதை தீர்த்துட்டு குளிச்சுட்டு அப்புறம் ஏய் நான் எங்க போறேன் ஏமா நீ யாரும் சத்தியமாத்துக்கு யாரும் தயவு செய்து கோவப்படக்கூடாது பொய்சக்கூடாது சொல்லி சிவனை பார்க்க போறீங்க அப்பா இது எப்படி இருக்கு இரு இரு ஐயா மாண்டவல்லி அப்பாட்டுன்னு முடியல ஓ ஒன்னு என் பொங்கஸ்தானத்தை தொட்டு பொங்கஸ்தானத்தை தொட்டு என் பொங்கஸ்தானத்தை தொட்டு அமைவாரோ என்னை சங்கை இல்லாமல் சேர வா 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 ஐயா நீ போ 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 என்ன கூப்பிட மாட்டேங்குது அந்த மாதிரி ஒன்ன கூப்பிடுது என்ன கூப்பிட்டா தானே நான் எப்ப வச்சிருவான் ஆம்பளையாடி கோவம் வரத்துக்கு வாவாடுது மாமா நில்லு இவரை பார்த்ததும் எப்படி? என் கொங்கை காணத்து விம்பி ஊர்வழி சொல்லுதே ஒரு பாக்கு அடிக்கிற நேரம் ஆக மாட்டாடி ஆரம்பம் ஒரு பாக்கு அடிக்கிற நேரம் ஆகும் அப்பா அவ ஆசைப்படலாம் ஆனா நான் எந்த நிலையில் இருக்கேன் நான் காசுக்கு நீ எந்த நிலையில இருந்தா என்னங்க என்னன்னு பட்டதான் கொட்டதான் இல்ல தொப்பதான் எந்த நிலையில நல்லது இல்ல நம்ம குடிச்சிடலாம் டேய் போயிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணி அப்படி சொல்ல அதை பண்ணி சொல்லாம ஒரு 5 நிமிஷம் ஆரம்பம் சொன்ன மாதிரி குளிக்காத அங்க யாரோ தொட்டி தண்ணி இருக்கும் தலையில் தெளிச்சுக்க ஓ போடா போடா தம்பி மாடு மேய்ச்சிட்டு நம்பு வரைக்கும் வேணாம் அதுக்கு போகும்போது நீ எனக்கு சொந்த மாமன் தான் உனக்கு தெரியாதுங்க சக்தி மயன் சொந்த மாமன் சொந்த மாட்டி கேட்டு பாரு ஆர்டர் மகன் தானே சொந்த சின்ன மாமனார் இவங்க அண்ணன் ஒண்ணு ஐயா இதோட கேட்டு பாரு சொந்த மாமங்க எனக்கு சரி சரியா மேட்ட முடிய சொந்த மாமன் அம்மா மேட்ட முடிய மேட்ட முடிய டேய் ஓ சொந்த மாமன் சொன்னா ஒண்ணுதான் எதனா பேசையா என்ன பேச ஐயா எனக்கு எம்மா வெத்து கூட வேணாயா தலைகாணி வேணாயா படுத்தா ஒரு வாரத்துக்கு வெளியே வர மாட்டியா அவ ஆசைப்பட்டிருக்கா தேனார் மொழி என்னும் மானார் விழியால தேடி நான் வந்தேன் வந்ததும் என் ஆனழகா உந்தன் அன்பு மொழி கேட்ட அருமை மயங்கினே அது திறனே சுகுமாரனே உன கேட்ட போயிடுதா என்னடா பண்றது சம்பளம் வாங்கினா செஞ்சு ஆகணும் தம்பி நான் எப்படி இருக்கா
தேன நக்கனா அது பால தூரி போதே வந்தோம் பச்சை வாங்கி ஓ நீ என்ன ஊதடி தத்தடி இலக்கமாய் எடுத்து புனடி மறித்து பம்புக்கு இருக்கிறியே நீ யார் எந்த ஊர் உங்கள் பேர் விளக்கமாய் கொஞ்சம் பேரு ஊரெல்லாம் கேக்குறேன் பேரு ஊரெல்லாம் கேக்குறேன் பார்த்தமா ஏங்க தான வந்தவளை தள்ளி விடாதே தற்பருசி மானே நான் தானே வர்றேன் ஆமா ஒரு பொண்ணுக்கு ஆசைப்பட்டான்னு வச்சுங்க அதை தீர்த்து வைக்கணும்னா பெரிய பாவம் அது நிறைய பேர் காத்திருக்காங்க அந்த பாவத்தை தீர்க்கலனா அடுத்த ஜென்மம் பாம்பா பிறக்கணுமா ஏங்க தான வந்தவளை தள்ளி விடாதே தற்பருசி மானே என்ன கண்டு வானோரு தேவர் தான மயங்கி வருவாவையை பூமானே பதினேனே தேடினானே உனை கேட்ட மட்டமான ஜோடினா இதுவே பொருத்தமா இருந்தா இவ என்ன மறிக்கிறாளே மேலே முடியல தண்ணி தெரிஞ்சுக்கிறேன் என்பவளோ தேவ உலகத்தில் கூடிய அரம்பை ஊர்வசிமே எனக்கு துரோதமை நாங்க நாட்டிய மாதர்கள் அழகு பொருந்த மாட்டாங்க அப்படி இருக்கலாம் ஆனால் இருமாமா நீ நான் வச்சுக்கிறேன் லைட் வச்சு போகலாம் பட்டுன்னு புரிஞ்சுக்கிற ஆசை ஆறுமுகம் தம்பி அழகு பொருந்த பெண்ணா இருக்கலாம் ஆனால் ஒரு ஆடவன் ஒரு பெண் மீது விருப்பப்பட்டு அந்த பெண் அந்த ஆடவன் மீது விருப்பப்பட்டு இரு மனது ஒரு மனதாக இருந்தா அது நிறைஞ்ச மனசா இருக்கும். போகக்கூடாது வந்தவரை கூட கூடாது நீ நான் உனக்கு நீ எப்படி உன் தங்கச்சியை பையன் கிட்ட கூட்டி வச்சியோ தெரிஞ்சு என்ன பண்றது கூட்டு வச்சு எடுத்தாலும் லாபம் போ எது வைக்கல சரி பண்ண காசு மேகத்தில் 100 பாக கருத்து வெள்ளம் குதயம் அடிச்ச பற்ற பலபட்டு கொடுத்து ஆமா என்ன இப்ப நான் எப்படி இருக்கேன் நான் எங்க போயிருக்கேன் கொஞ்ச நேரம் இருக்கு கொஞ்சம் மரத்துக்கிட்ட போடுற இருக்கு எம்மா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு மரத்துக்கிட்ட போயிருக்கோம் இன்னும் 2 நிமிஷம் இந்த அலக்கையை தள்ளாத மட்டும் விட மாட்டேன் இந்த அலக்கையை தள்ளும் போது நீங்க கண்ணு முடியும் தம்பி 7 நிமிஷம் யாரு அதெல்லாம் குறையே செய்ய மாட்டேன் அதெல்லாம் தலைமாட்டேன் சரி ஓ உங்களுக்கு என்ன காரணம் ஏன் உன்ன மாதிரி ஆபத்து உலகத்துல பார்த்தது பொம்பளை பாவம் கொடிய பாவம் பெரிய தப்பு உலகத்துல பெரிய தப்பு ஒரு பொண்ணு கூட்டுல போயிடு இல்ல ஜெயில போடுறாங்க
ஆமா ஏமா கேளா மகமேருவை படைத்த சத்த சாகர பரப்பில் உள்ள பூதளத்தில் இப்படிப்பட்டாது இவர் யாரு எந்த ஊரு இவர் யாரு எந்த ஊரு இப்படி வாங்க எட்ட போய் நிக்கிறான் வருவான் நல்லா காட்ட வெளிச்சத்துல ஐயா கிட்ட போங்க ஐயா கேமரா கேளுங்க ஏய் அதே இல்லடா நான் வந்த நேரத்துல மகமேருவை படைத்த சத்த சாகர பரப்பில் மகமேருவை படைத்த சத்த சாகர பரப்பில் உள்ள பூதளத்தில் இப்படிப்பட்டாது இவர் யாரு எந்த ஊரு இவர் யாரு எந்த ஊரு 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 அது முன்ன காட்டிட்டியா நீ காட்டுனா பாத்துட்டியா இப்ப வண்டி விட ஓட்டி போவோம் நாமளும் ஓட்டி போவோம் அவங்க கொண்டாந்து நம்ம பேரை போயிட்டாங்கன்னா சொல்லிதான் பொம்பளை போறான்னு கேட்டு நீ அந்த ரப்பா போய் மோதன ஆமா ஆனா அவங்க அருவா பார்த்துட்டா பார்த்துட்டேன் என்ன பார்த்தேன் என்ன பண்ண ஐயா முன்னில் தப்பின்னதாக முதுகினில் மச்சரேக பல்லில அதற்கு பாதத்திலே சென்ற மறை கோதிலே துளசி மாலை தொப்பில் அமர்ந்த கசம் பார்த்துட்டா நல்லா பார்த்துட்டா பார்த்துட்டா நல்லா பார்த்துட்டா மின்னல் பின்னழகு முதுகில மச்சரேக பல்லில பரிசு பாதத்தில் செந்தாமரை தோலை துளசி மாலை தொப்பில் அமர்ந்த கலசம் நயன விழி பார்வை என் தொப்பிலில் அமர்ந்த கலசம் அந்த மாதிரி ராணாலாம் போனாத மரியாதையா பேசு கூட இருந்த புரி தோண்டாது ஐயா அம்மா கூட உனக்கு தர ஐயா வேலை சீட்டு ஐயா அம்மா ஏன் நான் சொல்லுவேன் எங்க போறீங்க இப்போ எப்படி இருக்கு தெரியுமா எதுக்கு? ஆரம்பிக்கவா சொல்லுங்க என்ன அவ பார்த்து விருப்பப்படுறான் ஆமா. ஆனா நான் எங்க போறேன் தம்பி தம்பி அந்த காசிக்கு போகும் போது இந்த கர்மமும் துறந்தது என்று கர்மம் இதா கர்மம் குருமா காசிக்கு போறேன் ஆனால் இவருடைய தரித்திரம் கர்மமும் என்னை தொடர்ந்து பேசிய கதை போல ஆச்சு இந்த பேதையை செய்த பாவம் பேசிய கதை போல எங்க போறேன் அதையாய் தவக செய்ய அந்த அதவிக்கு போகும் போது இறைவா ஐயா மாசொரு மாயை காட்டி மாயேந்தர வருகுதையோ பெருமானே உன்னை நோக்கி வருகின்ற பொழுது ஏதோ ஒரு சிவனே சிவபெருமானே அந்த ஆள் ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கிறான் இல்லையா உனக்கு ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கா இல்லையா நமச்சிவாயம் நமச்சிவாயம் நீ தொட்டு பார்த்துட்டு போ அம்மா நேரம் ஒரு சிட்டி நேரம் ஐயா பாக்கடிக்கிற நேரம் இந்த மூக்கு செந்துற நேரம் மாமா மாமா எனக்கு போயினே இப்ப நீ எங்க போறீங்க எங்க போறீங்க மலைக்கு மலை மலை எங்க போறீங்க மலை மலை தேடி போறாங்க ஓ மலைக்கு போறாங்க நான் தங்கமரா இருக்கேன் இந்த நாடகத்து பாட்டுங்க நீ யாரும் தப்பா நினைக்காதீங்க சொல்லிட்டேன்
ஆட்டம் பாக்குறவங்க அதெல்லாம் என்ன பண்ணாங்க கட்டிப்பிடி மோசக்கார இல்லைங்க இந்த நாடகத்து பாட்டு பாட்டு இருக்கட்டும் நான் சொல்றேன் எங்க போறீங்க இப்போ நான் மலைக்கு போறேன் மலை மலை தேடி போறவரே சங்கமரே ரத்னி ஆலக்கராமன்னு ஒரு ஊருங்க. உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கே வெக்கம்? எத்தனை பாரத கூத்த பார்த்துட்டு வந்தா எத்தனை ஊர்ல போய் சொல்ற ரத்னி ஆலக்கராமன்னு ஒரு ஊரு. இந்த பாட்டை பாடலன்னு விடுதி என்னை நிக்க வச்சுட்டாங்க. ஏன் தம்பி நீ பாடலன்னு கேட்டாங்க. அசிங்கமா இருக்குதுங்க, தப்புங்க அப்படி சொன்னேன். எங்க நாடகையா இது? எங்க போய்யா நீ பாடிதாயே ஆகணும், நாடகத்தை பாட்டு நீ பாட வேண்டித்தானே அப்படி சண்டைக்கு வந்துட்டாங்க. அதனால நீங்க நான் தப்பா பாடுறதா இந்த மன்னிச்சிருங்க. அம்மா நான் சாமி அடி மாமுனிக்கு மோகம் மேதடி அடி மாமுனிக்கு மோகம் மேதடி மாமுனிக்கு மோகம் மேதடி அடி மாமுனிக்கு மோகம் மேதடி ஐயலகி நவாதடி அடி பூமியே நானு பெண்ணாத நதினே பூமியே நானு பெண்ணாத நதினே பூமியே நானு பெண்ணாத நதினே பூமியே நானு பெண்ணாத நதினே அதுக்குள்ள கொண்ட போத உடல் பேச இப்போ நான் சாமியாரா இருக்கேன். ஓ அனைத்து ஆசை விருது அப்போ அந்த சாமியாரும் ஒரு கையில் ஒரு சப்பிய கையில் போட்டு போறாங்க. மாமுனிக்கு மோகன் ஏதடி அடி மையவே இது என்ன மாதை? உனக்கு மட்டும் தான் பாட்டு எழுதுனாங்க நாடகத்துல, எனக்கு இல்லையா? பூமியிலே நானும் பெண்ணாசை தள்ளினேன். இதுக்கே இல்லையா? பேதை உள்ளம் கொண்ட மாதே உன்னை வேண்டேன். ஆமா எடுக்காத, இது உனக்கு எழுதுற என் மாதிரி பாவத்தை ஏத்துக்காத. சத்தியமா உனக்கு எழுதுற மாதிரி எனக்கு அருமையான பாட்டு எழுது. அவ என்ன இந்த கடிதான கால் சந்து பாரு பாரு எங்க போய் கம்ப்ளைண்ட் சுத்தமா தேவையில்லாத பண்ணாங்க. நம்ம ஊருக்கு வந்துக்கிறாங்க பாக்கிறதுக்கு. சொல்லு வைக்க நான் சாமியோட போயிருக்கேன். யாரு? பெண்ணாசை கல்லூரிக்கு போயிருக்கேன். நான் பரமக்கடவுளை பார்க்க போறேன். நீ எங்கன்னா போ. ஆமா, யார் விவகாரம் மேட்டர் முடிச்சிட்டு போ. முடி மேட்டர் ஏன் தெரியுமா? ஐயா பாதி மன்மதன் Hey!
தண்ணி தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தண்ணி தெரிவிக்கிறது வேஸ்ட். மேல எங்கன்னா ஏறி குழையும் போது குளிச்சுக்கோ. எந்த தப்பு பண்ணலாம் என்ன தப்பு இல்ல அந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் பார்த்தாங்க ஐயா போய் சொல்ல மாட்டாங்க. ஆமா நீ போய் சொல்ல. நான் எந்த தவறும் பண்ணலாம் பண்ணிட்டீங்க கேமரால எடி கேமரா பொம்பளை சேவமா இருக்கிறீங்களா உங்கள் பாதம் அவரை கொஞ்சம் நினையாம வந்துட்ட மதிக்காம ஏன் கேட்டா பரம கடவுளையே பார்க்க போறோம் அப்படின்ற எண்ணத்தினால் ஆசையம் இருந்து அந்த பெருமானை பார்க்க போகின்றேன். ஆமா அந்த நேரத்தில் அர்ஜுனன் உறுதியாக போகின்றானா? ஆமா ஏதாகிலும் பெண்ணாசை கொண்டவனா சொல்லி உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. நீ பெண்ணாசை உள்ளவனி சரி அதனாலதான் ஒரு மாயா மோகினி அவதாரம் எடுத்து வந்தேன் சோதிப்பதற்காக. சரி என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கு. மாமா சுகமாக போயிடலாம். நான் சென்று பரம கடவுளை பார்ப்பதற்கும் சிலிமுகவாளாயுதம் பெறுவதற்கு தாங்களும் அருள் புரிய வேண்டும். மாமா மச்சுனா பரமக்கடவுளை பார்த்து பார்ப்பதற்கையும் சிலிமுக வாளாயுதம் பெற்று வர இந்த பரந்தாமன் அழித்தது சம்போ அருணன் ஒளிபரமன் வெளியில் வந்தவா அருணன் புகழ்மன் ஒளிவெளியில் வந்தவா அனுபவ சோதரனே அரியன் பாபா பாபா ஏ கருணையனோ திருமுருகன் சரகனே பெரிய பாலிப்பட்ட நகரத்தை சொல்லக்கூடிய முருகன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எமக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் எம்பெருமானவர்களை பெற்று இன்பத்து ஆக இறைவனை பிரார்த்திக்கிற அவர்கள் தூக்கலை அரக்கர்களை கருவறுத்த அருமுக வேளா சமயம் எனையால் வதையா சண்டையின் காலா சமயம் எனையால் வதையா சண்டையின் காலா அருமுகனை சிறையில் வைத்த சாமியை என் கருணையோ திருமுருகன் சரகனே
வரையில் என்ன பெற்றினாதப்பா நாடும் வரையில் என்ன பெற்றினாதப்பா சுருதிசாமி கண்ணத்தாக சொல்ல கேளப்பா ஏ கருணைகளும் திருமுருகன் சரையன உயர்ந்த மேலா இருக்கக்கூடிய ஆர்வலர் பண்டிதப்பட்டை உயர் திருவாளர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள் நமக்கு உயிரின மேலா இருக்கக்கூடியவர் என்று கேட்டா உடுக்க இழந்தவர் கைபோல் ஆங்க இடுக்கன் கலைவர் நட்புக்கு இணைந்த உலகத்தில் நம்ம பேர்ல அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நட்பு வச்சிருக்கக்கூடிய அதனால நமக்கு உறுதுணையாயிருந்தாங்க பிச்சாண்டி அவர்கள் எமக்காக 25 கம்பெனி உரிமையாளர் திருத்தலுக்காக 25 கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் இறைவனோடு பெற்று இன்பற்றும் ஆக வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிற சுரேஜன் இப்படி இப்போ இந்த அர்ஜுனன் தபநிலை சறுப்பான் மரத்துல ஏறி பழம் போட போறார் அவரு. அதனால ஆமா பிள்ளை இல்லாதவர்கள் ஆமா பில்லி வைப்பு சூனியம் பிடித்தவர்கள் உடம்பு சரியில்லாதவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அந்த பழத்தை வாங்கி கொண்டு போய் உங்க வீட்டுல விரதம் இருந்து அந்த பூஜை இருந்து பூஜை பண்ணி அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க நினைக்கக்கூடியது கண்டிப்பா நிறைவேறும். ஏன்னு கேட்டா ஒரு படிக்கு ஒரு பாட்டு, ஒரு படிக்கு ஒரு பாசம். ஏன்னு கேட்டா அந்த பாசுரத்தை பாடினால் கண்டிப்பா அந்த தெய்வ கடாட்சம் நமக்கு கண்டிப்பா உண்டு. அந்த திரௌபதி அம்மனுடைய அருள் உண்டு, பரமக்கடவுடைய அருள் உண்டு. அதனால் பிள்ளை இல்லாதவங்க நோய் நொடி பிடித்தவர்கள் ஆமா கண்டிப்பா குளிச்சுட்டு வெத்தலை பாக்கு தட்சணை 100 ரூபாயோட வாங்க வந்து மரத்தடியில் உட்காருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பழம் போடுவாரு. பழம் நிறைய நேற்று வந்து கேட்டு கூட தம்பி இப்படி அர்ஜுனன் கபடியில் சரக்கு போய் கொண்டிருக்க பாடிப்பட்ட சிவகுமார் எனக்காக 30 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு என்பது வாடும்படி இறைவனை மிக பிரார்த்திக்கிறேன். அதனால் தம்பி இப்போ அர்ஜுனன் அந்த பகவான் சோதித்து மோகினி அவதாரம் எடுத்து அவன் உறுதியா போறானா இல்லையா என்று சோதித்து அப்படி போகும்போது அதோ பேரண்டவனம் என்ன போறாரு. அந்த பேரண்டவனத்தில் அடி எடுத்து வைத்த உடனே அந்த பேரண்டவனத்துக்கு அதிபதி அது பேரண்டன் எனக்கு பேரானதான் பேர் நன்றாக உத்துவா பார்த்தா உத்து பார்த்தா வந்து தெரியலையா அதப்பா தேவராக தாண்டக்கூடிய தேவ கோமா தேவேந்திரன் நான் தான் உருவம் எதுக்காக என்னுடைய அமுஸ்தால் பிறந்தவன் அர்ஜுனன் பரமகளோட கோரி பாசோட கணியம் திரும்ப பெற்று வர போகிறான். அவன் மன உறுதியாக தப செய்யறானா மனச்சோரம் அணிந்து தப செய்யறானா அவன் அவன் பரிசோதிக்க வேண்டும். அதனால் மனைவி
ஏம்மா, ஏய், எனக்கு அந்த விருப்பம் புரிஞ்சு விட்டது. நான் யாராவது விளக்கம் ஆஹா. ஏய், பேரண்டிச்சு, இந்த பேரண்டிச்சு. பேரண்ட வனத்தை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய பேரண்டேஸ்வரன் ஆஹா. பேரண்டன் இருக்கின்றாரு ஆமா. ஆண்டவருக்கு மனைவி மனைவி. பேரனுடைய மனைவி ஆமா ஆஹா. பேரண்டிச்சு பேரண்டிச்சு. ஆனா ஆஹா. நான் உண்மையான ஆளாரு யாரு? தெரியுமா தெரியாதும்மா. ஏய், ஓய். அந்த தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆமா. தேவேந்திரன் இருக்கின்றாரு ஆமா. அவர்தான் பேரண்டன் ஆஹா. நான் இந்திராணி ஓ, இஸ்ராயேல். ஏன் இப்பேற்பட்ட ஏன் இந்த வடிவம்? ஏன் வடிவம் ஆஹா. என் அம்சத்தால் பிறந்த அர்ஜுனன் அருமையா. பரமக்கடவுளை நோக்கி ஆஹா. தவம் செய்ய செல்லுகின்றான் ஆமா. அவன் மன உறுதியா உறுதியா போறான் செய்யறானா? இல்ல மனச்சோரம் அடைகின்றான் அதானே. அப்படி என்று சரி, பார்க்கணும். அவன் பரிசோதிக்க வேண்டும் ஆஹா. பதியான மன்னவர் இருந்தால் இருந்தால் அறிக்கை செய்தார் பேரண்டா. ஏழு மணி வந்துட்டா என்ன பரண்டுச்சு பார்த்து வந்தா சுகமா வந்திருப்பாய் தங்கள் சித்தமன் பாக்கி ஆனா இப்பொழுது உன்னை வரவேற்ற காரணம் வரவேற்ற காரணம். இந்த பேரண்ட வரத்தை ஆ. ஒரு சுத்தி பார்த்துட்டு வா சரிங்க. உனக்கு எதனா ஆபத்து என்றால் சரி. ஒரு தளத்துல வந்து காப்பாத்து அப்படி இதுதான் தருணம் பாத்தியாடா ஆளை பாத்தியாடா ஐயோ பார்த்த உடனே உனக்கு முடியாதா? அம்மா வாங்க வணக்கம் அம்மாவா வணக்கம் அம்மாவா ஆறாங்க டேய் ஓ, எவ்வளவு அழகா இருக்கிறா ஆய், அழகு இந்த பார்த்தா. அருந்தவனத்திலே ஆஹா. இப்பேற்பட்ட அழகான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே இல்லையே ஆமா அதனால என்ன சேருங்கள் அது யாரவி பொல்லாத நீதியே மரியாதையா சொல்றேன் நான் பரம கடவுளை பார்க்க போகிறேன் என்னை தடுக்காதே தடுத்து மதிக்காதே வேண்டாம் நான் சொல்வதற்கு நீ பரம கடவுளை பார்க்க போற எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா காமெடி ஆயிட்டியா இது காமெடி ஆயிட்டியா நான் போட்ட பாடு நீ வேற ஏம்பளதானே ஐயா, ஏய், மண்ணா வீஸ் பண்ணி. உன்னை பார்த்தா ஐயா மன்மகா இந்த அடர்ந்த வனத்தில் நான் இந்த பழங்கடிகளை புசிப்பதற்காக போன பாரு யாரோ ஒருத்தன் குட்டியா நல்லா நெட்டியாக்குறான் வாடி 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 ஆமா அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்றேன் வானாண்டா அப்படின்னு சொன்னேன் இது அழிக்குமா வென்றேன் என்னை பறிக்கவா வென்றான். அழிக்குமா என்றேன் என்னை பறிக்கவா வென்றான். இது முறைதானா என்றேன் இது சரிதாண்டி என்றான். இது முறைதானா என்றேன் சரிதாண்டி என்றான். சரிதாண்டி என்றான்.
எம்பரடி பல திரும்பி கூட பாக்கல. அப்ப நீ ஏன் பல் கூப்பிட்டு ஐயா ஐயா போய் சொன்னாரு அவரு அவர் கூட்டா சத்தியமா கூப்பிட்டியா நான் கூப்பிட்டேன். ஐயா ஏய், உன்னை வாங்கி போயிட்டு அப்ப யாரு காலைல சம்பளம் காலைல ஏய் கேட்டா பல் கூப்பிட்டா நான் அவள் கூப்பிடல. அவன் ஏன் கூப்பிட்டு ஐயோ சத்தியமா கூப்பிட்டான் சத்தியமா கூப்பிட்டான் இவங்க எல்லாம் சாட்சிகள். ஐயா, இவங்களுக்கு எல்லாம் அவங்க நம்ப மாட்டேன் என் முன்னாடி சொல்லிட்டு நான் நம்புவேன் கூப்பிட்டடா கூப்பிடல. நீ கூப்பிட்ட அப்புறம் சண்டை வாடா ஏய் அது நில்லடா நில்லடா ஐயோ என் வீட்டுக்காரர் செத்து விட்டாரு ஐயோ மாமா செத்து விட்டாரு ஐயோ ஐயோ மாமா ஐயோ கேக்கா யார் போயிட்டாரு அதனால நம்ம கொல்லி வைக்க ஆள் இல்ல ஏத்தி மச்சான் மகனே அர்ஜுனா யாரது அர்ஜுனா தேவ தன்னருக்குரிய தேவ கமந்தேன் அப்பா, அர்ஜுனா அம்மா, மகனே அர்ஜுனா அப்ப தந்தையே உப்பாத நங்கி தாத்தா நங்கி அப்பா, அர்ஜுனா அம்மா, கொஞ்சப்பா பாருங்கள் இப்படி. இந்த அர்ஜுனனை சோதிக்க வேண்டும் என்று ஆமா நீங்கள் உருவத்தை மாற்றி ஏய் அப்பா பொன்னுலகத்தை விட்டு இந்த புலாகத்துக்கு இந்த பூ உலகத்திற்கு வந்து என்னை பரிசோதிக்க வேண்டும். உறுதியாக போகின்றான், நான் மனச்சோர் அடைந்து போகின்றானா? அப்படி பரிசோதிக்க இருந்த உருவம் அப்பா, அர்ஜுனா உன்னுடைய அம்சத்தால் நான் பிறந்தவன் இப்பொழுது சரி, அந்த பரம கடவுள் மீது ஆணை, ஆணை அந்த பெருமானை பார்க்கின்ற வரையிலும் மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, எந்த ஆசையும் வெறுத்து நான் பார்ப்பவர்களின் கிளிமுக வாழாயும் பெறுவதற்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புவோம். அப்படியே வெற்றிகரமாக திரும்புங்கள் அர்ஜுனா உனக்கு என்ன வேண்டுமா கேட்கலாம் அப்பா, அர்ஜுனா அங்கு சென்று சென்று நான் இந்த புவியில் நின்று இந்த புவியில் நின்று அந்த பெருமானை தரிசிக்க கூடாது. தரிசிக்க கூடாது 90 அடி கம்பத்தை நாட்டி 90 அடி கம்பத்தை நாட்டி அதன் மேல் செப்பூசியை நாட்டி சப்பூசை நாட்டி என் வலதுகால் பெருமனை உண்டு, ஊன்றி என் இடதுகால் பத்மாசனமிட்டு இட்டு தசவாயுக்களில் பிராணிகார் வாயு மந்திரம் அடக்கி சம்போ மகாதேவா அப்படி கடுந்தாவும் செய்து பரம கடவுளை பார்த்து பார்ப்பதற்கனையும் சிறிமுக வாழாயுதம் பெற வேண்டும், தங்கள் அருள் புரிய வேண்டும். அப்படியே அவனுக்கு அதை கொடுத்து விட்டேன் 90 அடி கம்பம் 90 அடி கம்பத்தை அதோப்பா கொடுத்து விட்டேன் இப்ப தப்பா செய்து ஆகட்டும் போயிட்டு வருமா? இந்த பிறந்த வானத்தை விட்டு ஏழைக்கணி வர இதை ஏழைக்கணி தருப்பா புகழ் அது அத்திய பெருமானை மணப்பதற்காக பிறந்திருக்கிறார். எப்ப வருவார்? ஏழைக்கண்ணி மனமடிப்பாரு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா எதிர்பார்ப்போம்.
சரி இவரை பார்த்தா அவர் எங்க ஐயா நீ யாரு? நீ என்ன ஊரு? நீ ஆளு யாரு? நான் யார் தெரியுமா? இந்த சொந்தமான இடத்துக்கு வந்துக்கிறியா? அந்த தண்ணீர குளத்தில் வந்த சுத்தி அம்மா ஐயா அது ஒரு தங்க உலகம் பெற்று பாண்டு மகாராஜனுக்கும் குஞ்சி மாத்திருக்கும் 5 ராஜாக்கள் தெரிவித்தார். ஆமா அந்த 5 ராஜாக்கள் நடு பிறந்தோன் நான் தான் அர்ஜுன மகா. பறித்து விட்டது. இன்னைக்கு கல்யாணம் செய்யணும்னா முடிச்சுதான் அனுப்பிடுவேன். ஐயா என்ன கல்யாணம் செய்துங்க. என்ன கல்யாணம் செய்துங்க நீங்க. என்னம்மா ஐயா காத்துட்டு இருந்தேன். இப்ப நீங்க வந்துட்டீங்க. எங்களை கல்யாணம் செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கேன். எங்க கல்யாணம் பண்ணீங்க. எங்க அப்பா வயசு 3 நாள் இருக்கும்போது நாடகம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் போல. எங்களை கல்யாணம் செய்துட்டு கொண்டு போக நான் பரம கடவுளை பார்க்க போறேன். பரம கடவுளை ஆமா பார்க்க போறேன். பரம கடவுளை பார்க்க போனேன். என்ன என்ன கல்யாணம் செய்துட்டு போங்க. கல்யாணம் செய்துக்கிட்டு போங்க. இந்த புவியில் அவரை பார்க்கின்ற வரையிலும் மண்ணாசை பெண்ணாசை சரி பொருளாசை ஆமா 3 ஆசை விடுத்து ஓம் நமச்சிவாயம். ஐயா நீங்க பரம கடவுளை பார்க்க போறேன்னு சொல்றீங்க. ஆமா ஆனால் நீங்க எத்தனையோ பேர் பரம கடவுளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. தவிர ஒரு பார்த்துட்டு திரும்பி வந்தவதா சரித்தம் கிடையாது. அது எவ்வளவு காலமாகும்? அது எவ்வளவு காலம் ஆகுமோ. நீங்க போயிட்டு வர்றேன்னு சொல்றீங்க. ஆனா எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? சத்தியம் பண்ணுங்க எனக்கு. இப்போ என்னை திருமணம் செய்வதற்கே நீ காத்திருக்கிற. ஆமாங்க. ஆனால் என் பங்காளி கொடுமையால் பரம கடவுளை பார்க்க போறேன்னு சொல்றீங்க. அவரை பார்த்து பால்பத கலையின் சிறுமுகமாலாய் பெற்று வந்துவிட்டால் உன்னை மனம் சுட்டி மாலை சுட்டி மரியாதை. உண்மைதான். அப்படியா சத்தியம் பண்ணு. எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணு. அந்த பரம கடவுளை பார்த்து வரும்பொழுது நான் கல்யாணம் ஒண்ணு செய்துக்கிறேன்னு சத்தியம் பண்ணுங்க. எகிரிமெண்ட் போட்டு பட்டாங்க. ஏன்னா நீங்க போறீங்க. நீங்க சிவபெருமான பாக்குறீங்க. அது என்ன ஏன் சத்தியம் கேட்கறது தெரியுமா? பார்த்து வருகின்ற வரையில் ஏன் சத்தியம் கேட்கறது தெரியுமா? ஐயா இந்த கருத்தை கூந்தல் வெளுத்து இந்த கண்ணியாரை கருத்து கூந்தல் எப்ப போய் வளர்ந்து இந்த கருத்து கூந்தல் வெளுத்து இப்போ நான் இளமை பருவத்தோடு 16 வயது பெண்ணா இருக்கிறேன். நீ சென்று பரம கடவுளை பார்த்து வருகின்ற வரையிலும் ஆமாங்க இந்த பருவமோ இந்த அழகே இளமையோ இந்த கருத்த கூந்தலோ வெளுக்காமல் இருக்குமா? ஓ அப்படியா? அம்மா இந்த கருத்த கூந்தல் வெளுத்திடாமல் நான் சென்று பார்த்து வருகின்றவர்கள் வெளுத்திடாமல் இப்படியே இருக்க வரம்பெற்று வரீங்களா? ஐயா ஐயா எழுந்த மார்பு சரிந்தாமல் அழகா இருக்கிறேன். இந்த எழுந்த மார்பு சரிந்து விட்டால் என்னை எடுத்து பார்த்தீங்களா? இந்த நிலைமை பருவமும் கருத்த கூந்தல் நிமிர்ந்த கொங்கை தருந்திடாமல் இந்த நிலைமை பருவம் 16 வயதோடு இருக்க வேண்டும் என்று வரம் பெற்று வருகின்றேன். உன்னை மாலை சுட்டி சத்தியம் பண்ணுங்க. என் கையில சத்தியம். ஆமாங்க நம்பிக்கை இல்ல நீ நம்பிக்கை தானே வேணும். ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா சொல்லுங்க. என் மாமா கோபால கண்ணன் மீது ஆணையா, என் அண்ணன் தர்மன் மீது ஆணையா,
கடமை தவறாமல் ஆகட்டும். பரம கடவுளை பார்த்து பாஸ்வதகளை செய்முகமானாக பெற்று வருகின்ற போது உன்னை மாலை சூட்டுகின்றேன். மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன். நான் சென்று போயிட்டு வாங்க. வரம் பெறுவதற்கு பெரும்பெடுத்து வாங்க. நீங்களும் ஆகட்டும். கோயில் தவம் செய்கிறோம். புறப்படுவோம். போகலாம். எல்லோரும் சம்போ